ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸஹீஹுல் புகாரி 5986வது ஹதீஸாக வருகிறது, உறவுகளை, மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யார் தன்னுடைய ரிஸ்கில் விஸ்தரித்தன்மை ஏற்பட வேண்டும் அல்லது பரக்கத் ஏற்பட வேண்டும், வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று யார் மன் அஹப்ப மிக விரும்புகிறாரோ, வ அய்யுன்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி, அல்லது தன்னுடைய வயது எல்லை நீடிக்க வேண்டும், ஒரு 50 வயது இருக்கிறது, அது 60 வயதாக வேண்டும், இப்படி வயதெல்லை நீடிக்க வேண்டும் என்று மன் அஹப்ப யார் விரும்புகிறாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு என்று சொன்னார்கள். அவர்கள் இரத்த உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், உறவுகளோடு ஒற்றுமையாக முரண்படாமல் வாழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். வஅயுன்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி, அவருடைய வயதெல்லை நீடிக்க வேண்டுமா என்கின்ற இந்த வசனத்திற்கு ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், வயதெல்லை நீடிப்பதற்கு ஒரு மார்க்க காரணியாக, ஒரு நுட்பமாக அல்லாஹு தஆலா இந்த உறவுகளை பேணுகின்ற ஒன்றை வைத்திருக்கின்றான் என்று சொல்கிறார்கள். எனவே எம்முடைய வயதெல்லை நீடிக்க வேண்டுமாக இருந்தால், எம்முடைய ரிஸ்கில் விஸ்தரித்தன்மை ஏற்பட வேண்டும், வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், எம்முடைய உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உறவுகளில் அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில் சொல்கின்றான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் எவரிடத்தில் கேட்கிறீர்களோ அந்த இறைவனை, வத்தகுல்லா அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் அர்ஹாம் மேலும் இரத்த உறவுகளையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? இரத்த உறவுகளுடைய உறவுகளை துண்டித்து விடாமல் உறவுகளோடு நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள், அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றார். உண்மையில் சஹாபாக்கள், மக்கத்து சஹாபாக்கள் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சில முஹாஜிரின்களையும் சில அன்சாரிகளையும் இவருக்கு இவர் என்று சிலர்களை அல்லாஹ்வின் தூதர் அதாவது தோழமை செய்து வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் நட்பு என்பது, அதாவது அந்த தோழமை என்பது பலமானது என்றால், பிற்காலத்தில் ஒருவருடைய ஒரு சொத்தை இன்னொருவர் வாரிசாக வரக்கூடிய அளவுக்கு, பரம்பரையாக வாரிசாக வரக்கூடிய அளவுக்கு அவருடைய தோழமை பலமாக இருந்தது. அப்படித்தான் சஹாபாக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை கூட இறக்குகின்றான், உங்களுடைய சொத்துக்களில் இவர்கள் வாரிசாக முடியாது, உங்களுடைய நெருங்கிய உறவுகள், இரத்த உறவுகள் தான் பங்கெடுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி தடை செய்கின்றான். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் உறவுகளை பேணுவதில் முன்னுரிமை காட்டினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமா, எம்முடைய ரிஸ்கில் பரக்கத்து வேண்டுமா, அல்லது எம்முடைய வயதெல்லை நீடிக்க வேண்டுமா, ஃபல்யஸில் ரஹிமஹு, எம்முடைய உறவுகளை நாம் சேர்ந்து வாழ்வோமாக.